Hi friends, நம்ம SBN Creations சேனலில் இதுக்கு மேலே ஃபோட்டோஷாப், ப்ரீமியர், இல்லுஸ்ட்ரேட் இதுக்கான டுட்டோரியல்ஸ்லாம் போட போகிறேன். ஃபஸ்ட் பேசிக்ஸ், அப்புறம் அட்வான்ஸ் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட் ஃபோட்டோஷாப்க்கான பேசிக் டுட்டோரியல்ஸ் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த டுட்டோரியலில் பார்க்கலாம். இது வந்து ஃபோட்டோஷாப் 2019, அதனால் இன்டர்ஃபேஸ் அப்படி இருக்குது. நீங்கள் 2015, 2006 CS6 இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது அட்வான்ஸ் வெர்ஷனுங்கிறதுனால இப்படி இருக்குது. எல்லாத்துலேயும் போட்டிங்கன்னா ஃபைல் நியூ, எந்த வெர்ஷன் இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு ஃபைல் நியூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இது வந்து அட்வான்ஸ் இன்டர்ஃபேஸ். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நேம் ஆஃப் த டாக்குமெண்ட். இதில் வந்து உங்களுக்கு என்ன நேம் அந்த டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பேசிக் நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பிக்சல்ஸ், இன்ச்சஸ், சென்டிமீட்டர்ஸ், மில்லிமீட்டர்ஸ், பாயிண்ட்ஸ், பிகாஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இத்தனை ஆப்ஷன் 6 ஆப்ஷன் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து போஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா பிக்சல்ஸில் தான் போவோம். இப்போ ஒரு 1080 × 720, 1920 × 1080 அந்த மாதிரி பிக்சல்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்ச்சஸில் 5 × 5 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு A4 டாக்குமெண்ட் வந்து இன்ச்சஸில் எனக்கு தெரியும், ஆனால் பிக்சல்ஸில் தெரியாது, நான் பிக்சல்ஸில் தான் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளில் போய் இன்ச்சஸ் டு பிக்சல்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கன்வெர்ட் இன்ச் டு பிக்சல். இதில் நீங்கள் ஒரு 5 இன்ச் அப்படி போட்டிங்கன்னா பிக்சல்ஸ் எவ்வளோன்னு வந்து உங்களுக்கு காமிச்சிடும். அதே மாதிரி தான் பிகாஸ் டு சென்டிமீட்டர், பிக்சல் டு சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர். நீங்கள் இதை வந்து சஃபில் பண்ணி எப்படி வேணால் நீங்கள் வந்து இங்கே போடுற வித் அண்ட் ஹைட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி. நெக்ஸ்ட் பிரிண்டில் லெட்ரு இல்லை A4 வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி A4ல் உங்களுக்கு இங்கே ஓரியன்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா போர்ட்ரேட்டில் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த ஐக்கானை பார்த்தீங்கன்னாவே எது போர்ட்ரேட் எது லேண்ட்ஸ்கேப் தெரிஞ்சிடும். இப்போ ஆர்ட்போர்ட்ஸுங்கிறது நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டில் வந்து ஒரே டாக்குமெண்ட்டில் 5 ஆர்ட்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். போர்ட்ஸ்னால் ஒரு டிசைன் பேட் இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் நீங்கள் எத்தனை பேட் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஐடி கார்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி உங்களால் வந்து டிசைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் என்னதுன்னா ஆர்ட்போர்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரே டாக்குமெண்ட்டில் ஒரு 100 பேர் க்ரியேட் பண்ணோம்னா 100 ஆர்ட்போர்ட்ஸ் வந்துடும். அது ஒவ்வொரு பேஜ் மாதிரி அர்த்தம். அது 100மே கிளிக் பண்ணிட்டு டோட்டலாக ஓவராலாக நீங்கள் ஒரு அவுட்புட் எடுத்திங்கன்னா தனித்தனியாக அதுவே அவுட்புட் எடுத்து கொடுத்துரும். அதுதான் ஆர்ட்போர்ட்ஸ். அதனால் அந்த ஆர்ட்போர்ட்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் வேணும்னா கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரெசல்யூஷன். நீங்கள் ஒரு பிரிண்ட் டாக்குமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 72 இல்லை 100 இந்த பிக்சல்ஸ் போதும். இப்போ பெரிய பெரிய பேனர்ஸ், போஸ்டர்ஸ் அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம் சப்போர்ட்டு தான் இந்த ரெசல்யூஷன். உங்கள் சிஸ்டம் ரொம்ப பேசிக்காக இருந்தது அப்படின்னா 72 அப்படிங்கிறதே போதும். அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து காண்டையை ஆஃப் பண்ணிடுவீங்க. அதனால் வந்து 72 அப்படிங்கிறதே போதும். என்னோடய சிஸ்டம் நல்ல சிஸ்டம்ங்கிறதுனால 100 இல்லைனா 300 கூட நம்ம வச்சுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். இதில் வந்து பிக்சல்ஸ், இன்ச்சஸ் இதில் இருக்கட்டும். இது எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். நீங்கள் பிக்சல்ஸ், சென்டிமீட்டர்ஸ்னு போட்டிங்கன்னா அது வந்து நம்ம இதுலேயும் டிஃபர் ஆகும். அதனால் ரெசல்யூஷன்லேயும் டிஃபர் ஆகும். அதனால் அது எதுவுமே தொடாதுங்க. அப்படியே இருக்கும். RGB மோட், கலர் மோடு RGB மோட், அது டிஃபால்ட்டாக RGBன்னு தான் இருக்கும். அது எதுவுமே தொடாதுங்க. பிட்ரேட்டில் வந்து 8 பிட்னு இருக்கும். அதுவுமே வந்து சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான், சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து தான். நீங்கள் வந்து 8 பிட்டே இருக்கட்டும். 16 பிட் 32 பிட்லாம் வந்து ஹையர் கம்ப்யூட்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப குவாலிட்டியான கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பேக்ரவுண்ட், நீங்கள் நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கணும் அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் கண்டென்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து ஒயிட், பிளாக், பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறது இருக்கும். இதை வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், எனக்கு ரெட்டு வேணும் இல்லை ஒயிட் வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒயிட்டே ஓகே தான், ஆனால் நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். அது வந்து கஸ்டம் காமிக்கும். ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் கலர்ஸில் கொடுத்தனால நார்மல் ஒயிட் கொடுத்தீங்கன்னா நார்மல் ஒயிட் என்ன வந்துடும். இப்போ அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸில் இதில் 2 மோட் இருக்குது. கலர் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் பிக்சல் அக்செப்ட் ரேஷியோ. இப்போ கலர் ப்ரொஃபைல்ஸில் இத்தனை கலர் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. இது எல்லாமே கலர் மேனேஜ்மெண்ட். ஒரு RGBங்கிறது ரெட், க்ரீன், ப்ளூ. அது வந்து அடாப்பில் எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது 1998 கண்டுபிடிச்ச RGB டோன்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் டோன்ஸை கொடுக்குறது எல்லாமே தான் இந்த கலர் ப்ரொஃபைல்ஸ். இது வந்து டோன் கலர் மேனேஜர் மோஸ்ட்லி கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து நம்ம பேசிக்காக வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது
அவ்வளோக்கு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் தான் இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. டோன் கலர் மேனேஜ். இப்போ பிக்சல் அக்செப்ட் ரேஷியோவில் இப்போ ஸ்கொயர் பிக்சல் டிஐ டிவி என்டிசி இது எல்லாமே உங்களோட வீடியோ ரெசல்யூஷன்ஸில் எப்படி வந்து 1920x1080 அதுக்கப்புறம் வந்து 720x480 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அஸ்பெக்ட் ரேஷியோஸ் இருக்கோ அதே மாதிரி இது வந்து ஒரு ஃபோட்டோ எடிட்கான அஸ்பெக்ட் ரேஷியோஸ் இத்தனை இருக்குது. இப்போ வந்து HDV 1080 DVC Pro HD 720 அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அஸ்பெக்ட் ரேஷியோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகும். இதில் வந்து ஸ்கொயர் பிக்சல்ஸை வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே இங்கே கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கான வித் அண்ட் ஹைட் வச்சுருக்கோம். அதனால் வந்து நம்மளுக்கு இங்கே கஸ்டம் காமிக்கும். இந்த டேப்பில் இருக்கிறது எல்லாமே இப்போ பார்த்துச்சுங்க. இது எல்லா டாக்குமெண்ட்லேயும் எல்லா வெர்ஷன்ஸ்லையும் இது எந்த ஃபோட்டோஷாப் வெர்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இருக்காங்க இது வந்து நீங்கள் சேவ்டுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் பிக்சல் ரேட்டை நீங்களாக ஒன்று செட் பண்ணிவிட்டு அதை சேவ் கொடுத்தீங்கன்னா இது சேவ்டில் வந்து நிற்கும். ஃபோட்டோ எடிட்டிங்கிறது வந்து அதுவே டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ பிக்சல்ஸ் ரேட்ஸை வந்து உங்களுக்கு காமிக்கும். பிக்சல் ரேட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் வித் அண்ட் ஹைட்ஸ். இப்போ வந்து டிஃபால்ட் ஃபோட்டோ சைஸுங்கிறது 7x5 300 பிக்சல்ஸ். அந்த மாதிரி எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற வித் அண்ட் ஹைட் டாக்குமெண்ட். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை தகுந்த மாதிரி இங்கே காமிக்கும். நீங்கள் க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். இது எல்லாமே ஃபோட்டோக்கான இது. லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரேட். நீங்கள் லேண்ட்ஸ்கேப் வேணும்னா லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட் வேணும்னா போர்ட்ரேட் ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரிண்ட்டுங்கிறது A4 லெட்டர், A5, A3 இது எல்லாமே வந்து பிரிண்ட் மீடியாவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. அதனால் வந்து பிரிண்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா லெட்டர், லீகல், டேபிள் இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து இன்ச்சஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த வித் அண்ட் ஹைட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து நெட்டில் போய் போட்டு பார்த்துருக்கோம் இது என்ன சைஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே இத்தனை இருக்குது. B5, CS, C4, B4 இதெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு கூட தெரியுமான்னு தெரியல. A4, A3, A2 அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு தெரிகிற மாதிரி இதெல்லாம் அதுக்கடுத்த சைஸ். இப்போ வந்து எல்லாமே வந்து B4னால் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸ்டாம்ப் சைஸ். அந்த மாதிரி வந்து பிக்சல் ரேட்டில் உங்களுக்கு வரும். இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு ஐடி கார்டு டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்தால் நம்ம வந்து ஒரு டிஃபால்ட் பிக்சல் ரேட்ஸ் வேணும் அப்படின்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன்னால் நீங்கள் வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் டயக்ராம் பண்ணுறீங்க, இல்லுஸ்ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஏதாச்சும் ஒரு டிசைனை கையால் வரைய போகிறீங்க, இல்லைனா ஒரு கார்ட்டூன் கேரக்டரை வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன் பிக்சல்ஸ் ரேட்டில் வந்து நீங்கள் வந்து வித் அண்ட் ஹைட்டை வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெப்னா ஒன்றும் இல்லைங்க, வெப்சைட் தான். டிஃப்ரெண்ட் பிக்சல்ஸ் ரேட் வித் அண்ட் ஹைட் ரேட்ஸும் உங்களுக்கு இதில் காமிக்கும். அதுக்கப்புறம் மொபைல். இது எல்லாமே மொபைலுங்க பாருங்கள். ஐஃபோன் X, ஐஃபோன், ஐபேட், மைக்ரோமேக்ஸ், ஆண்ட்ராய்டு இது எல்லாமே வந்து நம்ம மொபைல். இப்போ மொபைலுக்கு நம்ம ஒரு டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். கரெக்டாக மொபைல் சைஸுக்கு நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ ஃபிட் ஆகணும். இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் போட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக வந்து கம்ப்ளீட் மொபைலுக்கே வந்து தெரியணும், விசிபிள் ஆகணும் அப்படின்னா இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபிலிம் அண்ட் வீடியோனா 1080p அந்த ஃபஸ்ட்டு வீடியோ கேட்டகரி சொன்னேன் இல்லைங்களா, 1920x1080, 1080x720, 720x480 அந்த மாதிரி பிக்சல் சைட்லாம் இதில் இருக்கும். NTSC அது இல்லாமல் ஃபிலிம் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்து ஃபிலிமுக்கான பிக்சல். இங்கே பாருங்கள் நான் சொன்னது தான் இருக்குது. 1920x1080, 1080x720 அந்த மாதிரி நான் சொன்ன பிக்சல் செட்லாம் இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ நான் கஸ்டமாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஒரு லோகோ க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் 5x5 அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். இங்கே டாக்குமெண்ட் பேர் அதே இருக்கட்டும். ஒரு நியூ டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கான பேசிக்ஸ் இவ்வளோ தான். இப்போ க்ரியேட் நியூ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க.